இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் தமிழ் ஸ்டாக் நியூ எபிசோட் த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசஸ். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய யூடியூப்பில் மென்டார்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மேத்தமெட்டிக்கல் மேக்ஸ் வந்து ஒரு மேஜிக்குங்க, நம்பர்ஸ் கேம் வச்சு மார்க்கெட் அழகாக ரூல் பண்ணலாம், இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து டீகோட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக மார்க்கெட் முடிஞ்ச பிறகு டீகோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உலகம் நம்பாது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரீசார்ட் அனாலிசிஸ் இப்படி போய் பார்த்து வந்துடுங்க. ஸோ எனக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி இருந்துச்சு, எப்படிலாம் அந்த ப்ராபபிலிட்டி என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, தென் எப்படி மார்க்கெட் ஒரு பெரிய ரிவர்சல் ஆனது, யூஎஸ்ஏல வந்து டேரிஃப் பிளான் சொல்லிட்டு 50% டேக்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலையில் அதனால தான் ஃபாலோ ஆகிட்டு நினச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பெரிய ஒரு அப்ட்ரெண்ட், கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இல்லைங்களா. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ப்ரீசார்ட் அனாலிசிஸ் தென் போஸ்ட் மார்க்கெட் ரெண்டுமே பார்க்கும்போது. ஸோ அதனால் ப்ரீசார்ட் அனாலிசிஸ் ஸ்கிப் பண்ணால் பாட்டுவாங்க. ஸோ கூடவே லைக் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா ஒன்ஸ் எண்ட் ஆஃப் செஷன், இந்த ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ முடியும் போது நம்ம சொன்னதெல்லாம் நடந்திருக்கா, ஏன் நடந்திருக்குங்கிற விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வெறும் இமேஜினரி பேட்டர்ன் மட்டும் பார்த்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் எப்படி மார்க்கெட்டை ரியலிட்டாக பார்க்கணும், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மார்க்கெட் ரூல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம், அது சஸ்பென்ஸு பிட்வீனில் போஸ்ட் மார்க்கெட்டில் வரும். தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ ஆகஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு நம்ம எப்படி தயாராகலாம், எப்படின்னா நான் எப்படி தயாராகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்னுடைய பார்வை எப்படி இருக்குது இந்த வாரம் எக்ஸ்பைரிங்கிறத நான் சொல்லிடுறேன் டீப்பாக. ஸோ அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு மார்க்கெட் இந்த வாரத்தில் ட்ரேடாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது ஒரு வீக்லியோட ஹை பாயிண்ட்டையும் ஒரு வீக்லியோட லோ பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி பார்க்கும்போது 250+ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த வாரம் மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாளில் ஒரு 250 பாயிண்ட் ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட் ரேஞ்ச் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஓகேங்களா. அப்போது கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும் ஸ்டில் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது இதை மாதிரி ரெண்டோட லெவல்ஸுக்கு பிட்வீனில் இருக்கும்போது மேலே போச்சுன்னா அது கண்டிப்பாக கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். இன்கேஸ் மேலே போனால் திரும்ப கீழே வர மாதிரி ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா அது புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும். ஒருவேளை இந்த லோ பாயிண்ட்டு நேற்றோட லோ க்ளோஸ் எல்லாத்துக்கும் பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா இது புட் செல்லர்ஸ்க்கான பேனிக்காக மாறும். லாஜிக் புரியுதுங்களா. இதுவே எனக்கு இந்த ரேஞ்சஸ் அபோவ் போச்சுன்னா அது கால் செல்லர்ஸோட பேனிக்காக இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இதுதான் லாஜிக்கு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து வீக்லியோட இன்ட்ராடே ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் இந்த ஹைக்கு இந்த லோக்கு பிட்வீன் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ரக்சர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் மார்க்கெட் லாங் கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் நான் எப்படி ரெடியாக போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மார்க்கெட்டில் 24,574 அப்படிங்கிறது க்ளோசிங் வேல்யூவாக மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 24,560 அப்படிங்கிறது கீ லெவல்ஸாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது லாஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸில் அதிகப்படியான கேண்ட்ரி ரன் ஆகின ஏரியா, ஓகேங்களா. அது போக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா 24,600ங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும். இந்த 3 ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி டேட்டுக்கு. அப்போ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங்கும், இதுக்கு கீழே இருக்கும்போது புட்டு ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம், ப்ரீமியம் சார்ட்டில், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ளோஸ்க்கும் ஸ்னைப்பருக்கும் நியரஸ்ட்டு தான் இருக்குது. அப்போது இது ரெண்டையும் எனக்கு பிரேக் டவுன் பண்ணி சஸ்டைனபிள் இருக்கும்போது 60 அபோவ் அப்படிங்கிறது இருந்தானா, ஐ திங்க் 64 அபோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பேனிக்காக மாறும். அப்போ இது வந்து ஸ்பாட் எப்படி பார்க்க போகிறோம், இந்த லெவல்ஸுக்கெல்லாம் பிலோ இருக்கும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் ஸ்னைப்பருக்கும் பிலோ போகும்போது புட்டு 64 அபோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கணும். லாஜிக் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சினாரியோ நடக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஆப்போனண்ட்டை திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ புட்டு ப்ரீவியஸோட க்ளோஸ் வந்து கீழே வரும்போது ஆப்போனண்ட் 36 அப்படிங்கிற அபோவ் இருந்தானா மேபி ஒரு 81 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. 36 அடுத்த ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு என்ன வரும், 7 மல்டிபிள் வித் 7 49,
அடுத்து 64ங்கிற மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக 89 81 வரும் லாஜிக்கலி இல்லையா? ஸோ அது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக மார்க்கெட் நடக்கும். அப்போது இந்த 4 சார்ட்டில் தான் இன்றைக்கான மார்க்கெட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது பிலோ போயும் இவனால் பேனிக் ஆக முடியல, இவன் க்ளோஸ் பிலோ வந்தும் இவனால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 2 ஏடிஎம் செல்லர்ஸ் தான் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் வரக்கூடிய இம்பாக்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான 0 ஹீரோவாக அமைகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். இதில் என்ன மாதிரி இம்பாக்ட் வரும்? ஒன்றே மேலேருந்து கீழே வந்து புல் பேக் கொடுத்து அப்படி ரிவர்சல் ஆகும் இல்லைங்களா? அப்படிலாம் கீழே பிரேக் டவுன் பண்ணி இதில் சஸ்டெயின் பண்ணி ப்ளூ இருக்கும்போது ஆப்போனண்ட்டு என்ட்ரியாக இருக்கும். அப்படி இல்லைனா கீழேருந்து மேலே பிரேக் அவுட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் போட்டு பறப்பான். இதான் லாஜிக்கல். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு கீழே வரும்போது ஆப்போனண்ட்டோட சினாரியை பார்த்து ஆப்போனண்ட் ஓடிஎம் என்ட்ரி எடுப்போம். ஆப்போனண்ட் பெருசாக சினாரியை கொடுக்கல அப்படின்னா இவங்க ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் வரக்கூடிய இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். இவ்வளோ தான் லாஜிக். அப்போ இதை மாதிரி பேட்டர்ன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அபோவ் பிலோ இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், க்ளோஸை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே இந்த ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்களே, அதில் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது வழக்கம் போல் ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்மளுக்கு எப்போவுமே. இந்த ஸ்னாப்சிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியும், இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் பிக்கிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது போக நம்ம அடிஷ்னல் சில இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை ஹையவும் தென் லோவும் மார்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதில் என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம்? இது கால் செல்லர்ஸோட என்ட்ரி, இது புட் செல்லர்ஸோட என்ட்ரி அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இது கீழே இருந்தால் புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகும்னு சொல்லியிருந்தோமா? அப்போ மார்க்கெட் கீழே இருந்ததுக்கான காரணம் என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல? ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி டீகோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பிலோவும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு பிலோவும் இருக்கும்போது ஆப்பனில் இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் 64 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா மினிமம் 2 ஸ்கொயர் மீட்டர் பிடிக்கலாம். இட் மீன்ஸ் 81 100 அப்படிங்கிறத பிடிக்கலாங்கிறத சொல்லியிருந்தோம். கால் நடந்துருச்சு. கரெக்டுங்களா? இது கீழே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 50 மினிட்ஸ் உங்களுக்கு மேலே போனது ஒரு 10-25 மினிமம் 2 ஸ்கொயர் மீட்டர் நம்பருங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு. 37+ பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்து ஒரு யூட்டர்ன் போட்டு மார்க்கெட் என்ன பண்ணால் ஒரு பெரிய டார்கெட்டே போனது. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கன்னு. ஏன் அதை நான் சொல்கிறேன்? அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஜூலை 2025 ஸ்னைப்பர் மாஸ்டர் கிளாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கக்கூடிய 20 வீடியோவில் மார்க்கெட்டோட ஃபுல் ஃப்ளெஜ்ஜான நாலேஜ் எனக்கு கொடுத்துருக்கோம். அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபுல் கோர்ஸு, தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் தியரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான பேசிக் கோர்ஸ் எல்லாத்தையும் அட்வான்ஸாக சேஞ்ச் பண்ணி இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக ஒரு நாள் கூட லீவ் விடாமல் கொடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அப்படி இல்லையா பார்க்கலாம் டயரில் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்மளோட போஸ்ட் வீடியோ பாருங்கள், புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன் என்ன? ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் லோக்கும் பிலோ ஓப்பனு. அப்போ இது என்னங்க ஓப்பனு? கேப் டவுன் ஓப்பன். அப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது 3 சினாரியோ நடக்கும். என்ன? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் சின்னதாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும், இல்லை பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டில் இன்சைடே கன்சால்டேட் ஆகிட்டு அந்த கேண்டில் லோயர் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது 1:2 போகும் சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் போல் மேலே போகும், டக்குன்னு இப்படி ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும் போதும் அதை சேம் 1:2 போகும். ஸோ மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்? கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போகும், ஒரு பெல் பேக் கொடுத்து இது டார்கெட் அடிக்கும். இந்த 3 சினாரியோ தான் மார்க்கெட் நடக்கும், கேப் டவுன்லேயும் கேப் அப்லேயும் சொல்லியிருக்கோம். அப்போ இன்றைக்கி என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன், அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகலை, லோக்கிலையும் பாடி க்ளோஸ் ஆகலை, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட லோ பிரேக் டவுன் பண்ணான். அப்போ என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட கேண்டிலோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கோ அதை நீங்கள் சிலர் கேட்பீங்க, நான் விக்கு போடவா இல்லை பாடி மட்டும் போடவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? கேண்டில் ஸ்டிக்கோட பாடி. ஸோ ஹைலோ அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக்கோட விக்கு. நம்ம செல்லர்ஸோட என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது ஹை பாயிண்ட் லோ பாயிண்டில் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, திரும்ப கீழே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டாலும் ஓகே தான், இல்லை ஃபுல் ஃப்ளெஜாக போட்டாலும் ஓகே தான், இதனால பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இப்படி மார்க் பண்ணுறேன்.
68 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 68 வந்து 1:2 என்ன ஆகும், 136 வருமா. அந்த 136ல் ஒரு சின்னதாக ஒரு டிராயிங் போட்டுக்கலாம் 136ல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணி காட்டுறேன். 52 வருது. அப்போ என்ன வரும், 104. அதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டில் எது நீங்கள் டார்கெட் சொல்ல ஓகே தான், 1:2க்கு. ஓகேங்களா. முடிஞ்சா வேலை முடிஞ்சா. சரி, அப்போது as per our கண்டிஷன் கேப் அப் கேப் டவுன் தேரி படி நம்மளுடைய கண்டிஷன் முடிஞ்சிருச்சா, டார்கெட் முடிஞ்சா, ஃபினிஷ்டா. சரி, அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ மேலே போச்சு, இது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும்ல. இந்த கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரீவெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்னைப்பர் தேடுற கால் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்களே, அந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்கள் டேட்டுக்குள்ளது நான் ரன் பண்ணுறேன், என்ன சொல்லியிருக்கோங்கிறத பாருங்கள். ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அபோவ் பிலோ இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், க்ளோஸை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ. என்ன சொல்லியிருந்தோம், இதுக்கெல்லாம் அபோவ் பிலோ இருக்கும்போது க்ளோஸை நோக்கி வர மாதிரி இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்குமா. ஏன் ப்ரோ இந்த விஷயத்தை இன்றைக்கி சொன்னீங்க, எதனாலே க்ளோஸை நோக்கி வரணும், அதுக்கான காரணங்கள் என்ன, கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சுப்பீங்களே. அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜான ஆன்சர் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. அதாவது நம்ம வந்து இதுக்கு பின்னாடி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரொம்ப பெருசுங்க, அதை நீங்கள் ஆராய வேண்டாம். நான் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த டெக்னிக்கல் அனலைஸுக்காக எஸ்எம்சி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான். அதை நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது மார்க்கெட்டில் ஓகே, ஸோ இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லிட்டேன். லோ பாயிண்ட் அப்படிங்கிறது புட் செல்லர்ஸ்க்கான என்ட்ரி பாயிண்ட் சொல்லிட்டேன். மொத்தத்துக்கே 250 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் மார்க்கெட் இந்த வாரத்தில் ட்ரேட் ஆகிட்டுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போது இதுக்கு பிலோ இருக்கும்போது கண்டிப்பாக புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆக போகிறாங்க, கரெக்டு தான், தப்பே கிடையாது, நடக்க தான் செய்யணும். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக செல் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், தெரியுதுங்களா. அப்போ இவ்வளோ தூரம் செல் ஆஃப் பண்ண செல்லர்ஸ் எல்லாமே எப்போ தான் அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணுவான். வெறும் செல் பண்ணிகிட்டே இருந்தால் அவனோட ப்ராஃபிட்டை யார் புக் பண்ணுறது பின்ன. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கெட்டுங்கிறது அப்சைடு போச்சு, மற்ற எல்லா நாளும் மார்க்கெட்டு கரெக்ஷன் 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 தான். அப்போ எப்படிங்க அந்த கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணால் மார்க்கெட் வெளியே போக முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன். ரெண்டாவது, ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம், லாஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் பையிங், ஞாபகம் இருக்குங்களா. இந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே லாஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் பையிங். இதுக்கு பிலோ மார்க்கெட் வந்துருச்சுன்னா இந்த பிளேசஸ் வரைக்கும் போயிடும். கீழே ஒரு கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி நானுமே ஒரு செகண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், இது கீழே இருந்தால் இவ்வளோ தூரம் போயிருமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இந்த இடத்துல எது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை திரும்ப வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையிங் பிளேசஸில் ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். இப்போது இன்றைக்கி அந்த பிளேசஸில் மார்க்கெட்டோட ரிவர்சல் பேட்டர்ன் என்ன ஃபார்மேட் நீங்களே பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் என்ன மாதிரி ஒரு சினாரியோ மார்க்கெட்டில் கொடுத்துருக்கான், திங்க் அபவுட் இட். ஓகேங்களா. சரி, நான் இடையில சொல்லியிருந்தேன்ல போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு. அது என்ன அப்படின்னா, இங்கே நிறையா பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரோ வெறும் ஓடிஎம்மில் மட்டும்தான் நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணணுமா, ஸ்னைப்பர் பாயிண்ட்டை, இந்த ஸ்னைப்பர் தியரி வந்து நம்ம ஐடிஎம்க்கு கொண்டு போகக்கூடாதா, நிறையா அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ எதை மாதிரி ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த க்ளோஸ் பாயிண்ட் வரைக்கும் வரணுங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்பினேன். கண்டிப்பாக க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் மார்க்கெட்டு, இல்லை மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, சிம்பிள். இப்போது 24,574 நேரத்தோட க்ளோஸ் பாயிண்ட்டு இல்லைங்களா. அப்போது கால் செல்லர்ஸோட நியூ என்ட்ரி அங்கே தான் இருக்குது. இட் மீன்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் சொல்கிறேன். என்ன இது எடுத்திருந்தோம், நம்ம 24,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்திருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே போக போகுது அப்படின்னா 24,600 கால் செல்லர்ஸ் வரணும். ஓகே, கரெக்டுங்களா. அதே போல் 24,500 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே மார்க்கெட் போகணும் அப்படின்னா 24,500லையும் கால் செல்லர்ஸ் வந்து ஸ்னைப்பர் பாயிண்ட் கீழே இருக்கணும். இதை மாதிரி மார்க்கெட் போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் எவ்ரி 100 பாயிண்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 24,400, 24,500, தென் 24,300. இதே மாதிரி எவ்ரி 100 பாயிண்ட் நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம்.
இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு as per அவர் ஸ்னைப்பர் படி 24,600 கால் செல்ஸ் வந்துட்டான். அதனால் கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ண போகுது, புட்டு வந்து அவனுடைய ப்ராஃபிட் புக் பண்ண அப்புறம் நேற்றோட ஹைக் மேலே போகும்போது பேனிக் ஆக அப்புறங்கிற காலையில் டிசிஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதே போல் எனக்கு இப்போ மார்க்கெட் 24,500 பிரேக் டவுன் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது எனக்கு 400 மார்க்கெட்டு போகணும்னா என்ன நடக்கணும், 24,500 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் ஓடிஎம் செல்லர்ஸாக மாறணும். கரெக்டுங்களா? அப்போ அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் பாயிண்ட் நம்ம இண்டிகேட்டரில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஸ்னைப்பர் 40.220 அப்படிங்கிறது 9:55க்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்குங்க. ஸோ அப்போ 9:55க்கு 500 பிரேக் டவுன் பண்ணும் போதும் ஸ்னைப்பர் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. அப்போ நம்மளுக்கான மூமெண்டம் எப்போ கிடச்சிருக்கோம், அந்த 9:55க்கு அப்புறமே மார்க்கெட் வந்து 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்களா? சிம்பிளாக முடிஞ்சா? சரி, அடுத்து மார்க்கெட் வந்து எப்போ பண்ணிட்டான், ஒரு 11:05க்கு 400 வந்து டேப் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்குறேங்க. ஓகேங்களா? ஸோ 400லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 ஸோ 10:30 என்ன பண்ணியாச்சு, கீழே பிரேக் டவுன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக 400 லெவலும் மார்க்கெட்டில் வந்து நிலைக்காதுங்கிறது தெரிஞ்சிருச்சா? ஸோ மார்க்கெட்டே 400க்கு மேலே ட்ரேட் ஆனாலுமே கால் செல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, செல் பண்ணிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதுங்களா லாஜிக்கல்? ஸோ அப்போ அடுத்து எங்கே இருக்குது, உங்களுக்கு 300 தான் போகணும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 300 ப்ரீமியம் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ 300 ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கீழே அழகாக பிரேக் டவுன் பண்ணிட்டான். 300க்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரேக் டவுன் பண்ணிட்டான். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்னைப்பர் பாயிண்டில் சொல்லியிருந்தோம்ல ஒரு லெவல்ஸ், ஸ்னைப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்படி ஒரு ஹராமி பேட்டர்ன் போட்டு போகும், இல்லை பிரேக் டவுன் பண்ணிட்டு புல் பேக் கொடுத்து கீழே விழும், இல்லை கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு புல் பேக் கொடுக்கும் சொல்லியிருந்தோமா? இப்போ நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம், 500, 600, எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கு பார்த்தோமா? ஸோ 400 முதற்கொண்டு ஸ்னைப்பர் பாயிண்ட் கீழே தானே இருந்தான். எல்லாருமே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இப்போது திரும்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிட்டு உள்ளே வராங்க. கிட்டத்தட்ட அந்த 300க்கு கீழே மறுநாள் போக முடியல, ரிவர்சல் ஆகுது. இப்போ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மூமெண்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கீழேருந்து 2 மணிக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டு, அதுலேருந்து ஒரு புல் பேக்கு, அந்த புல் பேக் அப்புறம் க்ளோஸ் வரைக்கும் போனோம். இந்த உண்மையை யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? இதுக்கு பின்னாடி என்ன நியூஸ் இருக்குது, இவ்வளோ இப்படி ஏற்றதுக்கு என்ன நியூஸ் இருக்குன்னு யோசிப்பாங்களே தவிர, இந்த ஒரு 1 ஹவரோட ஹேமரையோ 24 நாள் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அது எங்கே வரைக்கும் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, எங்கே அவன் அது செல் பண்ணானோ அங்கே வரைக்கும் அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணுறான். இப்போ தெரியுதுங்களா நான் எதனால் இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், ஏன் மார்க்கெட் இங்கேருந்து இங்கேயும் வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேங்கிறது புரியுதுங்களா? வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா கடைசியாக ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இல்லை நான் வந்து சேலஞ்சிங்கான பர்சன் தான், மார்க்கெட்டில் எவ்வளவோ பார்த்துட்டேன், நான் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்க போகிறேன்னு பாருங்கள், அது உங்களோட இஷ்டம். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 24,600 கால் ஆப்ஷன், ஸ்னைப்பர் பாயிண்ட் பிலோ இருக்கான், ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த 3 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கீழே இருக்கான். அப்போ எனக்கு எப்போ 64 மேலே போகுதோ எனக்கு தேவையான 2 ஸ்கொயர் நம்பர் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் ஒரு டிசிப்ளின் ட்ரேடர். ஒரு நாளைக்கு நான் 1 இல்லை 2 ட்ரேட் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே சூப்பர். இல்லை நான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாயிண்ட்டையும் பிடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்படி தான் பிடிக்க முடியும், அதுக்கு வேறு சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? லாஜிக் புரிஞ்சுச்சா ப்ரோ? அப்போ இதெல்லாம் ஓகே, அப்போ இந்த மணிக்கு பார்க்கக்கூடாதா அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்பீங்க, அது உங்களோட இஷ்டங்க. இந்த மணி அப்படிங்கிறது நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங்கும் பேனிக்கும் நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறோம். செல்லர்ஸ் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவான், அவன் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா லோ ப்ரீமியம் போனதுக்கப்புறம் அவனோட ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவான். இல்லை அவனோட என்ட்ரிக்கு மேலே இருக்கும்போது, அவன் எடுத்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது பேனிக்கில் வெளியே போவான். அதை தான் நம்ம பிடிக்க நினைக்கணுமே தவிர ஓடிஎம் செல்லர்ஸ் தான் அங்கே அதிகமாக அவங்களுக்கு ஆக்டிவிட்டாக இருப்பான். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் வந்து 23,500 எடுத்து பார்க்கலாமா? 23,500 கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு 3 ரூபாலேருந்து 96 வந்துருக்கு. இது ஒரு பெரிய மூமெண்டம் தான், இல்லை சொல்லலை. ஆனால் இதை எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்துச்சா மார்க்கெட்டு? 3 ரூபாவில் ப்ரீமியம் எத்தனை பேர் எடுப்பீங்க? 0 டிகிரி நடக்கும்னு இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்பலாம் நீங்கள் இந்த மணி எடுக்கணும், ஓடிஎம் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்காமல், மார்க்கெட் க்ளோஸில் கிடைக்க அடுத்த மணி என்ன, அந்த அடுத்த மணியோட ஸ்னைப்பர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள்.
அந்த அட் மணி ஓடிஎம்மாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஆப்போனண்ட் இருக்கக்கூடிய ஓடிஎம் வந்து அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக் முடிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிமேல் எக்ஸ்பைரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, எப்படி நான் கொடுக்குறேங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் மார்க்கெட்டில் பெரிய ஆள், நான் அவ்வளோ பாயிண்ட் பிடிக்கிறேன் இவ்வளோ பாயிண்ட் பிடிக்கிறதுமே சொல்ல வரல. இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகுதுங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க விருப்பம் உள்ளவங்ககிட்ட. இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் ஆப்ரேட்டர் தான் நம்புவேன், ஆப்ரேட்டர் கேம் தான் உண்மை அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ இது ஆப்ரேட்டர் கேம்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி செல்லர்ஸும் ஒரு ட்ரேடர் தான். ஏன்னா நம்ம தனித்தனியாக ரூமில் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அவன் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடந்தது ஜேன் ஸ்ட்ரீட்டு இல்லைங்களா, அதை மாதிரி அவங்களும் ஒரு கேங்காக இருந்து ட்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய வச்சு ட்ரேட் பண்ணாலுமே மொத்தமாக நம்பர்ஸில் தானே அவங்க பை செல் பண்ணுறாங்க. அந்த நம்பர்ஸ் நம்ம பிடிச்சி ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரதுக்கு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு நம்மளுடைய ஃப்ரைடே ஸ்பெஷல் வீடியோ ப்ரீசார்ட் அனாலிசிஸ் வரும். ஸோ அதுக்கு பாருங்கள். சாட்டர்டே சண்டே வந்து மேக்ஸிமம் வீக்கெண்டு ஹாலிடேவாக இருக்கும், இல்லைனா எஸ்எம்சிக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.